தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் முகிலனிடம் நாம் பேசலாம். முகிலன், இப்போ ஈரான் நேற்றைக்கு கத்தார் உள்ளிட்ட வேறு நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதலை நடத்தி இருந்தது. ஸோ இதன் மூலமாக அமெரிக்காவிற்கும் ஒரு செய்தியை அந்நாடு தெரிவிக்க விரும்புகிறது என்ற வகையில் தான் அது பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அதிபர் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஸோ இது ரெண்டும் முரணா இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா அல்லது தொடர்பு இருக்குன்னு பார்க்கணுமா? அபிநயா, நீங்க மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கீர்கள். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த 12 நாட்கள், இந்த 2 நாடுகளுக்கு இடையே நடந்து கொண்டிருக்கும் போது முதலில் அதாவது இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்தது சீனா தான் இஸ்ரேல் செய்வது முற்றிலும் தவறு என்று தங்களது கண்டனத்தை பதிவித்தனர். அதைத் தொடர்ந்து ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக ரஷ்யா சென்று புட்டினை சந்தித்தார். புட்டினும் அதற்கு கண்டனம் தெரிவித்தார். புட்டின் அதாவது ஈரான் மக்களுக்கு கண்டிப்பாக அனைத்து வகையிலும் உதவுவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் எந்த வகையில் ஈரானுக்கு உதவுவார் என்பதை குறிப்பிடவில்லை. அதாவது அவர் ராணுவ ரீதியாக உதவ போகிறாரா இல்லது மற்ற வகைகள் ஏதேனும் உதவ போகிறாரா என்பதை அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் சீனா மற்றும் ரஷ்யா நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈரானுக்கு உதவக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வந்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்டிப்பாக இவை அனைத்துமே அமெரிக்காவால் கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கப்படும் என்று நாம் நம்பலாம் அபிநயா. ஏனென்றால் ஏற்கனவே ஈரான் பலமுறை தெரிவித்திருந்தது, இந்த போரானது ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே நடக்க இருக்கக்கூடிய ஒரு போர். இஸ்ரேலுக்கு எந்த நாடும் எந்த வகையிலும் உதவினாலும் அது ஈரானுக்கு எதிரி நாடாக கருதப்படும், அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தனர். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்கா இதில் உள்நுழைந்து தாக்குதலில் ஈடுபட்டது. இது மத்திய கிழக்கு பகுதிகளில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நேற்று மிக முக்கியமாக கத்தார் தனது வான்வெளியை மூடியது. அதாவது எந்த விமானமும் கத்தார் மேல் பறப்பதற்கு ஒரு தடை விதித்திருந்தது. ஏன்னா அமெரிக்காவின் மிக முக்கியமான ஒரு தளம் கத்தாரில் இருக்கிறது. அந்த தளத்தை ஈரான் தாக்கக்கூடும் என்ற ஒரு அச்சத்தில் தான் நேற்று கத்தார் தனது ஏர்ஸ்பேஸ் என்று சொல்வார்கள் அந்த வான்வெளி பகுதியை மூடியது. இவ்வாறு மத்திய கிழக்கு பகுதிகளில் ஒரு நிலைமை சற்று, அதாவது டென்ஷன் ரைஸ் ஆவதை நம்மால் உணர்ந்த முடியுது. பல்வேறு மத்திய கிழக்கு நாடுகள் இந்த பிரச்சனை தொடர்பாக அவர்கள் விவாதித்து வந்தனர். அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன என்பதையெல்லாம் அவர்கள் தொடர்ந்து ஆலோசித்து வந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது ட்ரம்ப் முன் இந்த 2 நாடுகளும் தற்போது போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக ட்ரம்பே தெரிவித்திருக்கிறார். கண்டிப்பாக இந்த 2 நாடுகளுக்கும் உண்டான போர் விரிவடையும் பட்சத்தில் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றுதான் பல உலக தலைவர்களும் தங்களது அச்சத்தையும் வெளிப்படுத்தியிருந்தனர். தற்போது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த முடிவை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். நான் ஏற்கனவே கூறியபடி அபிநயா, ட்ரம்ப் இதை தெரிவித்திருந்தாலும் 2 நாடுகளும், அது இஸ்ரேல் மற்றும் ஈரான் என்ன அடுத்த நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். முகிலன், இணைப்பிலேயே இருங்கள். இது தொடர்பான கூடுதல் கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ ஈரான் இஸ்ரேல் இடையேயான அந்த போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்று அமெரிக்க அதிபர் அறிவித்திருப்பதை எப்படி பார்க்க வேண்டும்? அவரோடு பேசுவதற்கு முன்பாக, இந்த போர் பல ஆண்டுகளுக்கு நீடித்து மத்திய கிழக்கு பகுதி முழுமையாக அழியும் சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ மையங்களை குறிவைத்து நேற்றிரவு தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போர் நிறுத்தத்திற்கு 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன என்ற அந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். இரு நாடுகளுக்கிடையேயான இந்த மோதல் தொடர்ந்திருந்தால் மத்திய கிழக்கு நாடுகள் அழிவை சந்தித்திருக்கும் என்ற கருத்தையும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் 2 நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
இதில் முக்கியமாக கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நேற்றுக்கு தாக்குதலை நடத்தியிருந்தது. சுமார் 10க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை அவர்கள் ஏவி இந்த தாக்குதலில் ஈடுபட்டார்கள். இதனால் கத்தார் தனது வான்வெளியை மூடியிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார்.